எல்லோருக்கும் வணக்கம். நான் தான் ஸ்டெலின். இன்னைக்குள்ள வீடியோவில் ஆல்ஃப் குட்னஸ் அப்படின்னு உள்ள பிராண்டோட உப்தன் அண்ட் அல்ஃபா ஆர்பியூட்டன் இருக்கிற ஸ்கின்னை நல்ல ஒரு ரேடியன்ட் ஸ்கின்னாக காட்டுறதுக்குள்ள ஃபேஸ் மாஸ்க் பற்றி தான் பார்க்க போகிறோம். ப்ராடக்டோட பேக்கேஜிங் இது மாதிரி இருக்குது. ப்ராடக்ட்டை பற்றி உள்ள டீட்டெயில் எல்லாமே இந்த அவுட்டர் பேக்கிங்கில் கொடுத்துருக்குறாங்க. ஓப்பன் செஞ்சு பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் ப்ராடக்ட்டு. ஆல்ஃப் குட்னஸோட ப்ராடக்ட் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நேச்சுரலான இன்க்ரீடியன்ட் வச்சு தான் மேக் பண்ணுறாங்க. இதில் மெயினான இன்க்ரீடியண்ட்டாக உப்டன் கொடுத்துருக்குறாங்க, மஞ்சள் கொடுத்துருக்குறாங்க. மஞ்சள்னால நமக்கு என்ன பெனிஃபிட் எல்லாம் கிடைக்கும் அப்படின்னா நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற டர்ட்டை எல்லாம் ரிமூவ் செய்கிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அது மட்டும் இல்லை நம்மளோட ஸ்கின்னில் நேச்சுரலாக இருக்கிற க்ளோவை திரும்ப கொண்டு வருகிறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. நம்மளோட ஸ்கின்னில் டார்க் ஸ்பாட் எல்லாம் இருக்குது அப்படின்னா அந்த டார்க் ஸ்பாட்டை ரெடியூஸ் பண்ணுறதுக்கு மஞ்சள் ஹெல்ப்பாக இருக்குது. நெக்ஸ்ட்டு மெயினான இன்க்ரீடியன்ட்ல உள்ளது அல்ஃபா ஆர்பியூட்டன். இது இருக்கிறதுனால என்ன பெனிஃபிட்னு பார்த்தீங்கன்னா நம்மளோட ஸ்கின்ல பிக்மெண்டேஷன் பிரச்சனை இருக்குது அப்படின்னா பிக்மெண்டேஷன் பிரச்சனை மறைய பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. நம்மளோட ஸ்கின் டோனை ஈவனாக ஆக்குறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. அதாவது பிக்மெண்டேஷன் எல்லாம் நம்மளோட ஸ்கின்ல இருக்கிற நேரம் அன்ஈவன் ஸ்கின் டோனாக தெரியும். ஒரு சில இடத்துல கொஞ்சம் ஸ்கின் பொலிவாக இருக்கும், ஒரு சில இடத்துல டல்லாக பிக்மெண்டேஷனாக இருக்கும். அது மாதிரி இருக்கிற பிக்மெண்டேஷன் எல்லாம் ரிமூவ் செய்கிற நேரம் நம்மளோட ஸ்கின் ஈவன் டோனாக தெரியும். அது மட்டும் இல்லை ஆக்னி ஸ்கார் இருக்குது அப்படின்னாலும் மறைய பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்குது. இந்த ஃபேஸ் பேக்கில் அவங்க இன்க்ரீடியண்ட்டாக கொடுத்துருக்கிறது மஞ்சள் இருக்குது, சாஃப்ரான், குங்குமப்பூ, கடலை மாவு இருக்கு, கோதுமை பவுடரும் இருக்குது, ரோஸ் வாட்டர் இருக்குது, மில்க் இருக்குது, பால் இருக்குது. இவ்வளோ இன்க்ரீடியண்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. ஆனால் பேக்கில் பார்த்தீங்கன்னா வேற எக்ஸ்ட்ரா இன்க்ரீடியண்ட் கொடுத்துருக்குறாங்க. நான் ஸ்க்ரீனில் போடுறேன். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு கிளே டைப்பாக இருக்கிற ஃபேஸ் மாஸ்க். கிளேக்கு பார்த்தீங்கன்னா கயோலின் கிளே வந்து சேர்த்துருக்குறாங்க. கிளே மட்டும் இல்லாமல் நிறைய ஸ்கின் கேர் இன்க்ரீடியன்ட் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நிறைய நல்ல நல்ல இன்க்ரீடியன்ட் எல்லாம் சேர்த்துருக்குறாங்க. ஸ்கின்னுக்கு நல்ல பெனிஃபிட்டை கொடுக்கறது மாதிரி. ஜஸ்ட் கயோலின் கிளே மட்டும் வந்துச்சு அப்படின்னா ஸ்கின்னை ரொம்ப ட்ரை பண்ணி விட்டுடும். கிளேயை பொறுத்த வரைக்கும் நம்மளோட போர்ஸ்க்கு உள்ளாடி போய் டீப்பாக க்ளீன் பண்ணும். ஆயில் இருந்தாலும் சரி எல்லாமே எடுத்துடும். ஓகேவா? ஸ்கின்னை நல்லபடியாக க்ளீன் பண்ணுறதுக்கு கிளே டைப்பாக உள்ள மாஸ்க் யூஸ் செய்கிறது நல்லது. இந்த ப்ராடக்ட்டை வீக்லி 2 times யூஸ் செஞ்சுக்கலாம். இது மாதிரி இருக்கிற கிளே மாஸ்கெல்லாம் நீங்கள் மார்னிங்கில் யூஸ் செய்கிறத விட நைட் டைமில் யூஸ் செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ப்ராடக்ட்டை ஓப்பன் செஞ்சு பார்க்குற நேரம் ப்ராடக்ட்டு ஸ்பில் ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு லிட்டு கொடுத்துருக்குறாங்க. இந்த கிளே மாஸ்க் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. கையில் எடுத்து நம்மளோட ஸ்கின்ல அப்ளை செய்கிற நேரம் இது அப்ளை செஞ்சு ஸ்கின்ல நிஜமாகவே சூப்பரான பெனிஃபிட் வந்து தெரியுது. அதாவது ஃபர்ஸ்ட் யூஸ்ல எல்லாம் ரொம்ப ஹியூஜ் டிஃப்ரென்ஸ் எல்லாம் தெரியாது. நிறைய வீக் பை வீக்காக நான் யூஸ் செஞ்சுட்டு தான் இருக்கிறேன். நீங்கள் பார்க்குற நேரம் தெரியும் இது ஃபுல்லாக இருந்துச்சு. ஓகேவா? கொஞ்சமாக எடுத்து நம்மளோட ஸ்கின்ல ஈவனாக ஸ்ப்ரெட் செஞ்சு விட்டு ஒரு 15 minutes அப்படியே விட்டுருங்க. அதுக்கு பிறகு நார்மலான வாட்டரில் வாஷ் செஞ்சுட்டு நீங்கள் ரெகுலராக யூஸ் செய்கிற ஸ்கின் கேர் ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் செஞ்சுக்கலாம். டோனர், சீரம், மாய்ஸ்சரைசர் யூஸ் செஞ்சுக்கலாம். ஆனால் டோனர், சீரம் எதுவுமே யூஸ் செய்யாமல் இருந்தாலும் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் யூஸ் செய்யணும். இந்த ஃபேஸ் மாஸ்க்கு ஒரு 7 times இல்லை 8 times நான் யூஸ் செஞ்சுருப்பேன். யூஸ் செஞ்சுட்டே தான் இப்போ இருக்கிறேன். வீக்லி 2 times வந்து யூஸ் செய்கிறேன். இது நிஜமாகவே பெனிஃபிட்டை கொடுக்குது. ஸ்கின்னுக்கு நல்லா இருக்குது. ஒரு சிலருக்கு நேச்சுரலான இன்க்ரீடியண்ட்டை கொடுத்துருக்குற ப்ராடக்ட் கூட ஸ்கின்னில் எரிச்சல் வந்து கொடுக்குறது மாதிரி இருக்கும். அதனால பேட்ச் டெஸ்ட் செஞ்சுட்டு யூஸ் செய்யுங்க. இந்த ஃபேஸ் பேக் ஒத்திக்கிச்சு அப்படின்னா சூப்பராக இருக்கும், ரொம்ப நல்லா இருக்குது. இந்த ப்ராடக்டை நம்ம ரெகுலராக யூஸ் செஞ்சுட்டே இருக்கிற நேரம் நாள் போக போக ஸ்கின்னில் இருக்கிற டார்க் ஸ்பாட்டு, பிக்மெண்டேஷன், அன்ஈவன் ஸ்கின் டோன் எல்லாம் மாறி ஸ்கின் ஈவன் டோனாக பியூட்டிஃபுல்லாக தெரியும். ப்ராடக்ட் நிஜமாகவே நல்ல ப்ராடக்ட் தான். உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் வாங்கி யூஸ் செஞ்சுக்கலாம். லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்குறேன். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் கொடுக்க மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ ஆல்.